வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் இடியப்பம் ரெசிபி தாங்க. என்னம்மா பாக்குறதுக்கு நார்மலா தானே இருக்கு, அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த இடியப்பத்துல அப்படின்னு தானே கேக்குறீங்க. முதல்ல நீங்க இந்த இடியப்பத்தை நான் பண்ற மாதிரியே பண்ணி உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. சாப்பிட கொடுத்துட்டு இடியப்பம் எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த இடியப்பத்தை எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க நம்பவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷல் இடியப்பம் தான் இது. அப்படி என்ன ஸ்பெஷல்னு தானே கேக்குறீங்க. நம்ம பொதுவா இடியப்பம் பச்சரிசியில பண்ணுவோம், கோதுமைல பண்ணுவோம். ஆனா இந்த இடியப்பத்தை நம்ம இன்னைக்கு புழுங்கல் அரிசியில பண்ண போறோம். அதுவும் ரேஷன் கடை புழுங்கல் அரிசியில பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? அதுக்கு நான் ஒரு 2 கப் ரேஷன் கடை புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். புழுங்கல கடையில உள்ள அரிசினா நீங்க அப்படியே கழுவி ஊற வச்சிடலாம். ஆனா ரேஷன் கடையில உள்ள அரிசியில கொஞ்சம் உமி கல்லெல்லாம் இருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த உமி கல்லு ரெண்டையும் கிளீன் பண்ணி தான் ஆகணும். நீங்க அப்படி எதுவுமே கிளீன் பண்ணாம கிரைண்டர்ல போட்டீங்கன்னா உமி கிரைண்டர்ல அரையாது. நீங்க அப்புறம் இடியப்ப மாவு பிழியும் போது அந்த உமி போய் சில்லுல போய் ஒட்டிக்கிட்டு ஓட்டையை அடைச்சிரும். நீங்க மாவு பிழியும் போது மாவு சரியா வெளியே வராது. அதனால உமியெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்படி நல்லா 5 மணி நேரத்துக்கு ஊறின அரிசிய நம்ம கிரைண்டர்ல அரைய விட்டு ஒரு 3/4 பதம் அரைஞ்சதும் அதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல நைஸா இருக்கணும். இந்த அரிசி 1 பாதம் உடைஞ்சது அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல நைஸா இருக்கணும். எவ்வளவு நைஸா அரையுமோ அவ்வளவு நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இவ்வளவு நைஸா அரைச்ச மாவை ஒரு அடிகனமான சட்டியில மாத்திக்கலாம். நம்ம இப்ப இந்த மாவை நல்ல கட்டியாக்கி எடுக்க போறோம். அப்புறம் முக்கியமா இந்த அரிசி மாவு எந்த பக்குவத்துக்கு அரைக்கணும்னா ஒரு இட்லி மாவு பக்குவத்துக்கு அரைக்கணும். நீங்க ரொம்ப தண்ணியாக்கிட்டீங்கன்னா கிளறும் போது ரொம்ப டைம் எடுக்கும், உங்களுக்கு கை வலிக்கும். அதனால கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கட்டியாவே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்படி நைஸா அரைச்ச மாவை ஒரு சட்டியில மாத்திட்டு நல்ல கட்டி அடிக்கட்டி உள்ள பாத்திரத்துல மாத்திட்டு அடுப்பை பத்த வச்சு இந்த சட்டி தூக்கி அடுப்பு மேல வச்சு கை விடாம நல்ல சிம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறும் போது ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அப்படியே மாவுல உள்ள தண்ணி எல்லாம் வத்தி கொஞ்சமா அப்படி மாவு திரண்டு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாவு நீங்க நல்லா வேக வச்சு எடுக்கணும் அப்படின்லாம் எந்த கட்டாயமும் இல்லை. நம்மளுக்கு மாவு கொஞ்சம் இடியப்ப குழல்ல போட்டு பிழிற அளவுக்கு கட்டியா வரணும். அதுக்காகத்தான் நம்ம இப்ப இந்த சட்டியில போட்டு கிளறிட்டு இருக்கோம். மாவு நல்ல ஈரம்லாம் வத்தி அப்படி நல்லா திரண்டு வந்தாவே போதும். நீங்க நல்லா கிண்டிக்கிட்டு சட்டியில ஒட்டாம வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க கையை வச்சு அழுத்தி பாத்தீங்கன்னா மாவு கையில ஒட்டாம வரும். அதுதான் சரியான பக்குவம். நீங்க அந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மாவை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு நீங்க மாவு எடுத்தீங்கன்னா ஒரு கை பொறுக்கிற சூட்டுல இருக்கும். இப்போ இந்த மாவை நாம வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி கொஞ்சம் நல்ல ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவரெல்லாம் பிசைய வேண்டாம், கொஞ்சம் மாவு ஸ்மூத்தா இருக்கணும். இடியப்ப குழல்ல போட்டு பிழியறப்போ நல்ல ஃப்ளோவா வர மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பிசைறப்போ நீங்க கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. நீங்க கரெக்டான பக்குவத்துல மாவை கிளறி எடுத்தீங்கன்னாவே போதும். மாவு கையில ஒட்டவே ஒட்டாது. தேவையில்லாம எண்ணெய் எதுவும் ஊத்தணும்னு அவசியம் எதுவும் இல்லை. மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நாம இடியப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நாம் முதல்ல இடியப்ப குழல், சில்லு, இடியப்பம் பிழியிற தட்டு இது எல்லாத்துலயுமே எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கேன். நீங்க எண்ணெய் தேய்ச்சி வச்சீங்கன்னா தட்டுல ஒட்டாம அழகா வரும். நீங்க மாவு இடியப்ப குழல்ல மாவு சேர்க்கும் போது நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு தானே வச்சிருக்கோம், அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு போடக்கூடாது. நீங்க எப்போ இடியப்ப மாவுல மாவு இடியப்ப குழல்ல மாவு போடும் போதும் கொஞ்சம் கையை வச்சு பிசைஞ்சுக்கிட்டு தான் அதை நீங்க உள்ள சேர்க்கணும். அப்பதான் மாவு நல்லா ஸ்மூத்தா வரும். முக்கியமா மாவை மூடி வச்சுக்கணும். திறந்து வச்சீங்கன்னா காஞ்சிரும். அதனால மூடி வச்சுக்கணும். சில்லு இடியப்ப குழல் ஃபுல் ஆயிடுச்சு. இதை நாம இடியப்பம் புளிய தொடங்கிடலாம். நீங்க மாவு கரெக்டான பக்குவத்துல வச்சிருந்தீங்கன்னா மாவு எங்கேயுமே ஸ்டெக் ஆகாது. அழகா பூ போல அது பாட்டுக்கு ஸ்மூத்தா வந்துகிட்டே இருக்கும். நீங்க கை வலிக்காம எத்தனை இடியப்பனாலும் பிழிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பாத்தீங்களா எவ்வளவு ஸ்மூத்தா வருதுன்னு? ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். கண்டிப்பா இது புழுங்கல் அரிசின்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. அவ்வளவு ஸ்மூத்தா வருது இடியப்ப குழல்ல.
அதுக்கு நீங்க மாவை மட்டும் பக்குவமா ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். இடியப்பம் மிஸ்டேக்கே வராது, ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த இடியப்பம். நம்ம இப்போ எல்லா தட்டுலயுமே இடியப்பம் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இனி இதை நாம இடியப்பம் ஸ்டாண்ட்ல ஒவ்வொரு தட்டா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இடியப்பம் வேக வைக்கிறதுக்கு தயாரா இருக்கு. நம்ம அடுப்பை பத்த வச்சு ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி அதை அடுப்புல வச்சு தண்ணி நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் இடியப்பம் ஸ்டாண்ட் எடுத்து உள்ள வைக்கணும். தண்ணி நல்லா சூடானதும் இடியப்பம் ஸ்டாண்ட் எடுத்து உள்ள வச்சு மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்கன்னா இடியப்பம் ரொம்ப சூப்பரா சாஃப்டா வெந்திருக்கும். இவ்வளவு நேரம் மாங்குன்னு வேலை பார்த்தா உங்களாலேயே நம்ப முடியாது. இது நிஜமாவே புழுங்கலரிசி இடியப்பம் தானான்னு உங்களுக்கே சந்தேகம் வரும். அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அடிப்பொலி இடியப்பம் ரெடி. நீங்க இது கூட தேங்காய் பால், தேங்காய் பூ, சிக்கன் கறி, இப்படி இறைச்சி கறி எது வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். முக்கியமா குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்டு அடம் பிடிப்பாங்க தெரியுமா? நீங்க அந்த மாதிரி நேரம் இந்த இடியப்பத்தை பண்ணி இது கூட சிக்கன் கறியோ எதையாச்சும் வச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே நூடுல்ஸ் சாப்பிட்ட மாதிரியே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இடியப்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும்.